ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிளாஷ் ராயலில் நான் திரும்ப வந்துட்டேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. நான் லாஸ்ட் சீசன் இந்த ஷாப்பில் கொடுத்த ஒரு லாஸ்ட் சீசன் என்ன கொடுத்தானுங்க, ஐஸ் ஸ்ப்ரைட். ஸோ ஐஸ் ஸ்ப்ரைட் வைல்ட் கார்டை நான் மொத்தம் 2 கலெக்ட் பண்ணேன். எப்பயுமே நம்மளால் 3 கார்டு கலெக்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கார்டு நம்மளால் 5000 கொடுத்து கலெக்ட் பண்ண முடியும். செகண்ட் வைல்ட் கார்டு வந்து 10,000. தேர்ட் வைல்ட் கார்டு 15,000. நான் போன வாட்டி 2 அந்த ஐஸ் வைல்ட் கார்டுமே அண்ட் இந்த நம்ம ரேண்டமான எதை வேணும் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த வைல்ட் கார்டுமே நான் கலெக்ட் பண்ணேன். வேறு எதுவுமே நான் கலெக்ட் பண்ண முடியல. நான் டெய்லியுமே ப்ளே பண்ணல. இந்த சீசனுமே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 27 டேஸ் கிட்ட முடிஞ்சிச்சு. ஆனால் நான் ப்ளே பண்ணது பார்த்தீங்களா 2 நாள் கூட முழுசாக விளையாடல. ஒரு நாள் ஃபுல்லாக விளையாடி அந்த 1000 பாயிண்ட் எடுத்து இன்னொரு நாள் 861 பாயிண்ட் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப நான் இன்ஆக்டிவாக இருந்த காரணத்தினால தான் நான் கிளாஷ் ராயல் பக்கம் வர முடியல. பிகாஸ் கொஞ்சம் எனக்கு சலிப்பும் தட்டுச்சு. நான் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வீடியோ சொல்லியிருப்பேன், லைவில் சொல்லியிருப்பேன். கிளாஷ் ராயல் கொஞ்சம் ஓவராக காசுன்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு வைல்ட் கார்டு கூட அப்படி சொல்லலாம், ஃபஸ்ட்டு எல்லாமே காசுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க. காசு இருக்கவங்க வாங்கி ப்ளே பண்ணி நல்லா பீக் போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கருத்தை நான் ஜஸ்ட் என்னோடய கருத்து தான். நிறைய பேர் தப்பாக கூட தெரியலாம் சொல்கிறேன். எல்லாமே ரிலீஸ் பண்ண காசுக்காக மட்டும் ரிலீஸ் பண்ணுறானுங்க சொல்லி என் தம்பி வர கதவு தப்பான். ரொம்ப நாள் கழிச்சு நீ தான் நான் பண்ணுறேன் இன்றைக்குமா. ஸோ கொஞ்சம் தெரிஞ்சுட்டானுங்க போல இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்பேரியன் எவால்டு நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தானுங்க. அண்ட் இந்த வாட்டி அதை நான் வாங்கினல, ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன், எல்லாம் அதையும் மிஸ் பண்ணி வச்சுருக்க போகிறேன். வேர் இஸ் த பார்பேரியன் 5 எலிக்சர் கார்டு நல்லா போயிடுச்சா? அதோ இருக்குது. 4 தான் கொடுத்தானுங்களா போனோடி வாங்கும்போது? நான் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. ஐ டோன்ட் நோ, ரொம்ப நாள் ஆச்சு, மறந்துட்டேன். பட் ஆனால் இந்த வாட்டி நமக்கு ராயல் ஜெயண்ட் கொடுத்துருக்கானுங்க. எத்தனை வைல்ட் கார்டுனா 1 2 3 4 5 6. இந்த வாட்டி 6 வைல்ட் கார்டுமே கொடுக்குறானுங்க. ஸோ நம்மளால் மொத்தமாக அன்லாக் பண்ண முடியும். நான் கன்ஃபார்ம் பிக் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி என்னோட ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராட்டஜியோடையே நம்ம என்னோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். திஸ் இஸ் 2.6 ஆக் எர்த்குவேக் சைக்கிள் டெக். லாஸ்ட்டாக நான் எப்போ ப்ளே பண்ணேன்னா 14 டேஸ் பிஃபோர் ப்ளே பண்ணியிருக்கேன். சேம் இதே ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ திரும்ப அதே வச்சு ப்ளே பண்ணுவோம். எப்படி ப்ளே பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் இறங்கியிருக்கோம் அகெயின்ஸ்ட் த ராக். கன்ஃபார்ம் ஒக்க பிளேயர் தான் வருவானுங்க. ஏன்னா சீசன் ஆல்மோஸ்ட் ஒரு பாதிக்கு மேலே போயிடுச்சு. ஸோ ஆக்ரேட்டர் மட்டும் இறக்கி விட்ருக்கேன். எதனா இப்போ டிஃபெண்ட் பண்ணுவானா? ஃப்ரீ வின்னாடா கோலார் பையன் 11ஆம் லெவல் ஸ்கெல்டன்ஸை போட்டு வச்சுருக்கான். லாக் அந்த விச்சை அடிக்கும்ல, டவர் அடிக்கவே இல்லை. ஓகே, நம்மளோட ராயல் டெலிவரியை போட்டு வச்சு காலி பண்ணிடலாம். அண்ட் நம்மளோட லிட்டில் பிரின்ஸ் மற்றும் ஸ்கெலிட்டன்ஸ் அண்ட் இந்த பக்கம் நம்மளோட ஆக் டைவர்ஷனுக்கு. அண்ட் நவ் இட்ஸ் ஃபைன். ஆகே தூக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு கிவ் அப் பண்ணிட்டானோ. ஏய் யாரா நீ? தட் ஒன் ஸ்கெலிட்டன்ஸ் அது விச்சுக்கிட்டு இந்த ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நார்மலாக ஸ்கெலிட்டன் கேங்க லாக் வச்சு வெயிட் பண்ணிட்டோம். அண்ட் எல்பி எபிலிட்டி ஆல்சோ இதை எப்படி நான் மிஸ் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட் மேட்சே நம்ம வெற்றியோடு தொடங்கியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஏன்டா ஒரு டவரை தூக்கிட்டா இதுக்கப்புறமும் ஒன்று சண்டை போட்டுட்ருக்கான். கன்ஃபார்ம் அவன் தோற்றுருவாங்க. நம்ம சைட்டை செகண்ட் மேட்ச்சுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டி நமக்கு சண்டை போட வந்தது பிரையூலோ 190. இல்லை, நான் அதில் வேறு மாதிரி படித்தேன், அதான் சிரிப்பு வந்துடுச்சு. ஸோ பையன் எதுவும் ப்ளே பண்ணல, நானும் ஜஸ்ட் எர்த்குவேக் மட்டும் ப்ளே பண்ணுறேன். முரட்டு பிளேயராக இருக்குமோ? இவன் வச்சுருக்கேன் டவர் ஸ்கின் காசு கொடுத்து வாங்காமல் வந்ததா ஃப்ரீயாக வந்ததா? சிக்கன் ஸ்கின் தெரியாதனமாக ஐஸ் பட்டி இறக்கி விட்டேன். இந்த டவர் கிட்ட இந்த 1 எலிக்சர் கார்டெலாம் வேஸ்ட்டாக தான் போகும் இறக்கி விட்டாலும். ஸோ எல்பி எபிலிட்டி அண்ட் நம்மளோட காடை ஃப்ரண்ட் போகும்போது ஆக போட்டு புஷ் பண்ணலாம். ஏன்னா காடை கிட்ட அவனோட எலிக்சர் ஃபுல்லாக காலிடும். ஏய் இட்டத்துறாத லாக் ஆல்சோ மிஸ் பிளே. இட்ஸ் ஓகே. ஸோ இந்த இடத்துல ராயல் டெலிவரி மற்றும் அவன் மயர் அடி வாங்கினதுக்கப்புறம் நான் என்னோடய ஸ்கெலிட்டன்ஸ் போட்டேன். இல்லைனா ஸ்கெலிட்டன்ஸை காலி பண்ணிவிட்டு இருடா ஏன்டா இப்படி பண்ணுற? ஏய் do you want to allow this app to change? No. என்னாச்சு? வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குல்ல.
எத்தனை நிமிஷம் ரெக்கார்ட் ஆகுது? ஓகே 7 நிமிஷம் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. நான் கூட பயந்துட்டேங்க. ஏன்னா என்னோடய லேப்டாப்பில் சார்ஜர் பிடுங்கோன்னே ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே தான் ஆகலை. ஸோ திரும்ப எல்பி அண்ட் அகைன். ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் திஸ். நல்ல வேலை தப்பிச்சான். ஸோ திரும்ப அவனோட எலிக்சர் ஃபுல்லாக காலியாகு. சரி போட்டுருவான் போல இருக்கு. ஒரு ஷாட் எடுத்துக்கொடுறா தம்பி, ஒரு ஷாட்ரா. சூப்பர் 3 ஷாட்ஸ் கிட்ட எடுத்தான்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, சரியாக கவனிக்கல. ஸோ அவங்ககிட்ட ஆர்ஜி இருக்குது, நம்ம பார்த்து ப்ளே பண்ணோம். நவ் அவன்கிட்ட எவால்ட் ஆர்ஜி இருக்கலாம். ஸோ அவன் எவால்ட் ஆர்ஜி கிட்ட வரத்துக்குள்ளே நான் இந்த இடத்துல போனேன். பட் ஆனால் அவன் டார்க் பிரின்ஸ் மட்டும் நான் சொன்ன மாதிரியே நடக்குது. ஏன்னா டார்க் பிரின்ஸ் அதை போட்டால் அவங்ககிட்ட எவால்ட் இல்லைங்க. கோளாறு ஓட அங்கிட்டு மேட்ச் முடிஞ்சது பாரு. இப்போ ஐயோ இரு டூட் அவசரப்படாத. நான் கொஞ்சம் பட்டு இறக்காமல் பொறுமையாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். லாஸ்ட்டு 14 செகண்ட்ஸ் மோர். கம்மான் ஆகு, ஒரு இட்டு போடு, எர்த்துக்கு போட்டு மேட்ச் முடிச்சுக்கிறேன். ஸோ மேபி இன்னும் ஒரு எர்த்துக்வைக் மற்றும் எனக்கு ஒரு இல்லை லாக் மட்டுமே போதும் இந்த மேட்ச் முடிக்க. சென்டரில் அவர் இப்போ ஆர்ச்சி போடுவார் தெரியும்டா, பிகாஸ் நாங்களும் மாற்றி வச்சு ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ கைஸ் இன்னும் ஒரு மேட்ச்சு, அதுக்கு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். என்னால் கிளாஷ் ராயலில் இதுக்கப்புறம் நிறைய டெக் செட் வந்து போட முடியுமா எனக்கு தெரியல. பட் நான் இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கேப் விட்டு தான் உங்களுக்கு வீடியோ போடுற மாதிரி ஐடியா வச்சுருக்கேன். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வேறு டெக் செட் வந்து போட பார்க்குறேன். ஆனால் நீங்கள் கேட்குற டெக்லாம் போட முடியுமான்னு தெரில. நான் இருக்கிறதுலே ட்ரெண்டாக போயிட்டுருக்க பெஸ்ட் டெக்ஸ்லாட் வந்து போடுறேன் வேணா. ஸோ லாஸ்ட் மேட்ச் கைஸ், லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி அட்டாக். ஸோ டிக்ஸ் என்ன வச்சுருக்கான். அண்ட் நான் இந்த வாட்டி கொடுத்த எவால்டு விசார்டோட லுக் பார்த்தேன், எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இதுக்கு முன்னாடி நிறைய அவார்டு வந்திருக்குல்ல, இது கொஞ்சம் டம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது எனக்கு விஷுவலைஸாக பார்க்கும்போது. ஐ டோன்ட் லைக் இட். ஸோ உங்கள் கருத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லாகு மற்றும் இந்த இடத்துல இவனை அடிச்சிடாத. ஜஸ்ட் மிஸ். ஏன்டா இவ்வளோ எலிக்சர் வேஸ்ட் பண்ணுற? அவனுக்கு மேட்ச் முடிஞ்சதுங்க, சுத்தமாக எலிக்சர் இல்லை. விசார்டு எல்பியோட கார்டு ஒரு 3 எலிக்சரு, அதுக்கப்புறம் 3 எலிக்சர் ஃபயர் கிராக்கர்ஸு எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி நம்மளோட ட்ரூப் ஒன்று கூட சாகாமல் ஆக விட்டு முடிச்சிடும். அவங்ககிட்ட இப்போ எலிக்சர் வந்திருக்கு. 2 எலிக்சர் கார்டை போட்டு நம்ம எல்பியை காலி பண்ணியிருக்காப்புல. தம்பி போங்க தம்பி. நான் டக்குன்னு ரஷ் பண்ணிட்டா. வேணாம் அவசரப்பட வேணாம். ஜஸ்ட் எர்த்துக்கு யூஸ் பண்ணுவோம். மேபி அவன் கிவ் அப் பண்ணிட்டான்னு தான் தோணுது எனக்கு. யாரா நீ இவ்வளோ புதுசாக வந்து இறங்குறான். ஸோ நான் ஜஸ்ட் அந்த பக்கம் ரஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஓ ஷட், இது ரொம்ப டேஞ்சர். கேவலமாக பண்ணி வச்சுருக்கேன். ஓகே கைஸ், எனக்கு டவர் போயிடுச்சு. இப்போ நான் வின் பண்ணணுன்னா எனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் இவன் மட்டும்தான். அது நான் அதிகமாக அந்த எப்படி சொல்லலாம், எவால்டு விசார்டோட அகெயின்ஸ்டாக ப்ளே பண்ணல. இல்லை, நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எவால்டு விசார்டோட ப்ளே பண்ணவே செய்கிறேன். நான் நினச்சேன்னா லாகு போட்டு அந்த ராயல் டெலிவரி போட்டு விசார்டை காலி பண்ணிட்டா தனியாக இவனை வச்சு ஈஸியாக முடிச்சலாம் நினச்சேன். பட் நான் லாக் போட்டு அந்த டெலிவரி போடும்போது அவனோட கார்டு மட்டும் தான் அந்த இடத்துல காலியாக இருக்குது. ஸோ பேலன்ஸ் என்னை வச்சு செஞ்சுட்டு போயிடுச்சு எவால்டு விசார்டு. இருந்தாலும் இவன் ஒரு டம்மி பீஸ் தாங்க, இவனை முடிச்சிடலாம் ஈஸியாகவே. இருங்க ஐயோ. ஓகே, எல்பி போடுவோம். இந்த இடத்துல லாக் போடுவோம். லாக இவன் நிறையா மிஸ்பிளே, அகைன் மோர் மிஸ்பிளேஸ்.
ஸோ எர்த்துக்கு வை கன்ஃபார்ம் அந்த பெரிய பையனை போடுவானா. தட் மீன்ஸ் பேர் தெரியல, என்ன பேரை வந்து மெகானைட் போடுவான்னு பார்த்தேன். வேறு சீக்கிரத்தில் மேட்ச் முடிஞ்சிச்சுப்பா. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு அட்டாக்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. நான் போட்ட எந்த வீடியோலையுமே அட்டாக்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. ஏதோ வாயை வச்சு பொழைச்சின்னு இருந்தேன். இந்த வீடியோவில் அந்த வாய் கூட என்னால் சரியாக பேச முடிஞ்சிருக்கான்னு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோ ரெக்கார்ட் பண்ணி. ஸோ ஏதாவது உங்களுக்கு கருத்து இந்த கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த 120 முடித்தேன் நான், போயிட்டே இருக்குது. வெறும் 11 தான் இப்போதைக்கு அன்லாக் பண்ணி வச்சுருக்கேன். முடிச்சிடலாம். இன்னும் 10 இல்லை 11 நாள் இருக்கே. 11 13 நாள் இருக்கே. முடிச்சிடலாம். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.